வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலில் எங்கே இவ்வளோ வேகமாக போகிறேன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயிலில் நடந்துகிட்ருக்குறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கோயம்புத்தூரில் இந்த முத்தண்ணன் குளம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே நிறைய மீன்லாம் பிடிப்பாங்க. நான் ஏற்கனவே இந்த ஸ்பாட்டில் வந்து காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் வீடியோவில். ஸோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறேன். சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் பார்க்கலான்னு வந்தேன். ஸோ அப்படியே நடந்துகிட்டே போகலாமேன்னு பார்த்துக்கோங்க. வெயிலில் பார்த்துக்கோங்க என்ன இது பார்த்திங்களா. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் இது ரொம்ப நீளமாக இருக்கும். ஆனால் மத்தியான வேலை அப்படின்றனால தான் இங்கே இப்போ யாரும் இல்லை, அவ்வளோவா இல்லை, அங்கங்கே இருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே இங்கே வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன குளம். இது தான் இந்த குளம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குளத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீனெல்லாம் பிடிக்கிறாங்க. சில டைம் வந்து மீன்பிடி காலம் அப்படின்றப்போ மீன் தடை விதிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பிடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம மீன் வந்து பிடிக்கிறதையும் பார்க்கலாம், யார் பிடிக்கிறாங்கன்ட்டு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரியவர் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக உட்காந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காரு போல இருக்குது. ஆனாலும் வந்து அவருடைய வலையில் வந்து நிறைய மீன்கள் வந்துட்டுருக்குங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த ஐயா மீன் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்ன பறவைடா இது தெரியலையே, ஏதோ நீந்தும் பறவையாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா? அதோட சின்ன குட்டிங்கெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, நல்லா நீந்திட்டுருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். நீந்தி நீந்தி போயிட்டுருக்கு. அங்கங்கே அதோட தலையை மட்டும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பியாச்சு. ஸோ போகும்போது முழுக்க முழுக்க இதோட அழகான இயற்கையை நம்ம பார்த்துட்டே போகலாம். ஸோ இதே வழியாக போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோடே வரும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழி ஃபுல்லாகவே இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நாம் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் போல் இருந்து, ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா நான் எப்போவுமே அடிக்கடி இந்த இடம் தான் போவேன். ஸோ ரொம்ப கோயம்புத்தூர்லேயே வந்து இது ஆர்எஸ்புரம் பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது முத்தண்ணன் குளம்னு சொல்லுவாங்க. ஸோ கோயம்புத்தூரில் யாராவது வந்தீங்க அப்படின்னா, வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போகிற இடம் ஃபுல்லாக இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். பாய்.